பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் எசேக்கியேல் 34வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையில் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு, உங்களை தேடி வருகிற ஒரு தேவன் உண்டு. ஒருவேளை இந்த உலகம் உங்களை பகைக்கலாம், இல்லை உற்றார் உங்களை கைவிடலாம், தாயும் தகப்பனும் மறந்து போகலாம், நம்மோடு கூட சேர்ந்து கடைசி வரை நிற்பேன் என்று சொன்ன நம்முடைய பிள்ளைகள், இல்லை என்றால் நம்முடைய கணவன், இல்லை என்றால் மனைவி, இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரமற்றவர்களா இருக்கும்போது உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தகப்பனும் தாயும் என்றால் அது கர்த்தராகிய தேவன் ஒருவரே. அவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அதுபோல அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று இந்த வேத பாகம் சொல்லுகிறது. அதுபோல கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கும் போது நாம் கலங்க வேண்டிய தேவையில்லை. மரண இருளில் பள்ளத்தாக்கு வந்தாலும் அந்த பள்ளத்தாக்கை அவர் அனுமதித்ததென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்ற வல்லமை உள்ளது. இன்றைக்கும் வேதனையோடு விசாரிப்பற்ற சீயோன் என்று கலங்கி கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை கலங்காதவர்கள். இந்த உலகம் மாறி போகும், இந்த உலகம் மாயும் மனதுக்கு சஞ்சலம் கொடுக்கும் போது நாம் மாறாத நித்திய ஒரு ராஜ்யத்திற்காய் நாம் ஆயத்தப்படுவோம். இந்த உலகம் மாய்க்கு கீழ்பட்டிருக்கிறது, அழிவுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜனங்கள் இன்றைக்கு வேதத்தின் வசனங்களை ஆழமாய் தியானிக்க நேரம் இல்லாதபடி அவன் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். உங்களுடைய என்னுடைய ஓட்டம் தேவ ராஜ்யத்தை குறித்ததாய் இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த விதமான ஒரு சூழ்நிலைக்குள் இதுவரையும் அந்த அனுபவத்துக்குள் வரவில்லை என்று சொன்னார், இன்றைக்கு கர்த்தருக்காய் ஆயத்தப்படுவோம். கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். அவருடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேய்த்து நல்ல மேய்ப்பனாய் காத்து வழிநடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.